சென்னை நோக்கி வரும் டிட்வா புயல் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. காரைக்காலுக்கு தென்கிழக்கே 80 கிலோமீட்டர், சென்னைக்கு தெற்கே 250 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டுள்ளது. திருவள்ளூர், ராணிப்பேட்டையில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகடலோர தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 80 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர தமிழகம் மற்றும் காரைக்காலில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு முழுவதும் மிதமான மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி, மீஞ்சூர், செங்குன்றம், புழல் உள்ளிட்ட இடங்களில் மழையுடன் பலத்த காற்றும் வீசியது. டிட்வா புயலால் சென்னையில் மெரினா உள்ளிட்ட பகுதிகளில் தரை காற்றின் வேகம் அதிகரித்துள்ளது. காசிமேடு, எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளது. நாகை, திருவாரூர், கடலூர், புதுக்கோட்டை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இரவு முழுவதும் பரவலாக மழை பெய்தது. டிட்வா புயல் காரணமாக கடலூர், நாகை, புதுச்சேரி, காரைக்கால் துறைமுகங்களில் 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னை, காட்டுப்பள்ளி, பாம்பன், தூத்துக்குடியில் 4ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். டிட்வா புயல் நெருங்கி வரும் நிலையில் புதுச்சேரியில் மழையுடன் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளது. கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. சென்னை எழிலகத்தில் செயல்பட்டு வரும் மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதிக மழை எதிர்கொண்ட மாவட்டங்களில் 26 முகாம்கள் அமைத்து 1836 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சமூக வலைதளங்கள், தொலைபேசி வாயிலாக வரும் அனைத்து புகார்களுக்கும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறினார். டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக தமிழக அரசுடன் மத்திய உள்துறை அமைச்சகம் ஆலோசனை. காணொலி வாயிலாக நடந்த ஆலோசனையில் தமிழக அரசு சார்பில் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் பங்கேற்றனர். பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கூறியுள்ளார். அரசு உயரதிகாரிகள், மாவட்ட அதிகாரிகளை உடனே அறிவுறுத்தியதன் காரணமாக உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மின்சார வாரியம் தயார் நிலையில் உள்ளதாக மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பழுதுகளை உடனடியாக சரி செய்ய சிறப்பு தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். சென்னை வேளச்சேரியில் உள்ள மேம்பாலங்களில் வாகனங்களை நிறுத்தக்கூடாது என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. புயல் சென்னையை நோக்கி வரும் நிலையில் வாகனங்கள் நிறுத்துவதை தடுப்பதற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மிக கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னையில் 47 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 36 உள்நாட்டு விமானங்கள் மற்றும் 11 சர்வதேச விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் டிட்வா புயல் மீட்பு பணிகளுக்காக சென்னையிலிருந்து 150 தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர்.
தொடர் மழையால் ராமேஸ்வரத்தில் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் அத்தியாவசிய பொருட்கள், புத்தகங்கள் நனைந்து சேதமடைந்தன. ராமேஸ்வரத்தை அடுத்த மண்டபத்தில் கடல் சீற்றம் காரணமாக 5 மாதங்கள் முன்பு போடப்பட்ட சாலை முழுமையாக சேதமடைந்தது. சூறை காற்று காரணமாக கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகுகள் சேதமடைந்ததால் மீனவர்கள் கவலை அடைந்துள்ளனர். நாகை கீச்சாங்குப்பம் கடற்கரை பகுதியில் பலத்த காற்றின் வேகத்தில் மின்கம்பம் சாய்ந்து ஃபைபர் படகு சேதமானது. கனமழையால் நாகையில் 60,000 ஏக்கர் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. வயல்வெளிகளை தண்ணீர் சூழ்ந்துள்ள நிலையில் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். டிட்வா புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரியில் அனைத்து மது கடைகளையும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. மதுபான கடைகள், சாராய கடைகளை மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் திறப்பு 3000 கன அடியாக அதிகரிப்பு. அடையாறு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் 3500 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் இலங்கையை புரட்டி போட்டுள்ள நிலையில் கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் 153 பேர் உயிரிழந்துள்ளனர். அசாதாரண சூழல் நிலவுவதால் நாடு முழுவதும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் பெய்த கனமழையால் உடைமைகளை இழந்து தவிக்கும் மக்கள். அணை நிரம்பி வழியும் காட்சி வெளியாகியுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையில் ஆபரேஷன் சாகர் பந்து திட்டம் மூலம் மீட்பு பணியில் ஈடுபட்ட இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் வெள்ளத்தில் தத்தளித்தவர்களை மீட்கும் காட்சி வெளியாகியுள்ளது. டிட்வா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு இந்தியா சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. INS விக்ராந்த், INS உதயகிரி கப்பல்களில் 4.5 டன் உணவுப் பொருட்கள், 12 டன் எடை கொண்ட கூடாரங்கள், மருத்துவ பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. புயல் காரணமாக இலங்கையில் விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதால் விமான நிலையங்களில் 1000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தவித்து வருகின்றனர். இந்திய தூதர் நேரில் சந்தித்து தாயகத்திற்கு அனுப்ப தேவையான நடவடிக்கை எடுத்து வருவதாக உறுதியளித்தார். இலங்கையில் வெள்ளத்தால் சிக்கல்களை எதிர்கொள்ளும் இந்திய பயணிகளுக்கு இந்திய தூதரகம் அறிவுரை வழங்கியுள்ளது. கொழும்பில் உள்ள தூதரகத்தையோ அல்லது பண்டாரநாயக்கே விமான நிலையத்தில் உள்ள அவசர உதவி மையத்தையோ தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளது.
இலங்கையில் உள்ள தமிழர்களை தாயகம் மீட்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கூறியுள்ளார். விமான சேவை சீரானதும் தமிழகம் அழைத்து வரப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். கார்த்திகை தீப திருவிழாவின் போது அண்ணாமலையார் மலையின் மீது ஏற பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் காரணமாக திருவண்ணாமலையில் மழை பெய்து வருவதால் மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 95,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் இன்று காலை 11 மணிக்கு அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. மாலை 4 மணிக்கு மக்களவை, மாநிலங்களவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு மக்களின் குரலை பாஜக அரசு புறக்கணிப்பது சரியா என்று முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் பாஜக அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், குட்ட குட்ட குனிய மாட்டோம், நிமிர்ந்து நடை போடுவோம் என்றும் கூறியுள்ளார். அன்புமணியின் அரசியல் பயணம் முடிந்துவிட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். வயிறு எரிந்து இதை சொல்வதாக கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பேசினார். முதல்வர் பதவி விஷயத்தில் தங்களுக்குள் கருத்து வேறுபாடு இல்லை என சித்தராமையா, DK சிவக்குமார் கூட்டாக விளக்கம் அளித்தனர். பிரேக்கப்பை மறைக்க மேக்கப் போடுவதாக பாஜக மதசார்பற்ற ஜனதாதளம் விமர்சித்துள்ளது. கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் 13 வீடுகளில் அடுத்தடுத்து கொள்ளையடித்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் சுட்டுப் பிடித்தனர். பிடிக்கச் சென்ற போது தாக்க முயன்றதால் தற்காப்புக்காக துப்பாக்கியால் சுட்டு பிடித்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஐயப்ப பக்தர்கள் வருகை எதிரொலியாக நெல்லையில் இருட்டுக்கடை உட்பட பல்வேறு அல்வா கடைகளில் உணவு பாதுகாப்பு துறையினர் சோதனை நடத்தினர். லேபிள் இல்லாத சிப்ஸ் பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து லைசன்ஸ் வாங்காத கடைகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மன் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வெள்ளித்தேர்களில் பவனி வந்தனர். பஞ்சமூர்த்திகளின் மகாரத தேரோட்டம் இன்று நடைபெற உள்ளதால் 2500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஏர் இந்தியா, இண்டிகோ நிறுவனங்கள் தங்களது ஏர்பஸ் விமானங்களில் சாஃப்ட்வேர் கோளாறுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளன. ஏர் இந்தியா 90% விமானங்களில் சரி செய்துள்ள நிலையில் இண்டிகோ அனைத்து விமானங்களிலும் சரி செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. துருக்கி அருகே கருங்கடலில் ரஷ்யாவின் 2 எண்ணெய் கப்பல்களை யுக்ரைன் ராணுவம் தாக்கி அழித்தது. கடற்படை ட்ரோன் மூலம் தாக்கிய காட்சியையும் வெளியிட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவு புயல் வெள்ளத்தால் உருக்குலைந்த நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 303ஆக அதிகரித்துள்ளது. பல இடங்களில் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதால் காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வெனிசுலா நாட்டின் வான்பரப்பு முழுவதும் மூடப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். காலனித்துவ அச்சுறுத்தலை ஏற்படுத்த அமெரிக்கா முயற்சிப்பதாக வெனிசுலா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் தனது நீண்ட நாள் காதலியை திருமணம் செய்து கொண்டார். நெருங்கிய உறவினர்கள் முன்னிலையில் எளிமையான முறையில் திருமணம் நடைபெற்றது. இந்தியா, தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ராஞ்சியில் பிற்பகல் 1:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. இரண்டாயிரத்து 26 IPL தொடரில் இருந்து விலகினார் தென்னாப்பிரிக்க வீரர் டு பிளெசிஸ். பாகிஸ்தானின் BSL தொடரில் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்துள்ளார்.